தேவதாசரின் வாயிலே நீர் வைக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆவியானவர் அப்பா எங்களோடு அசைவாடும்படிக்காய் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே உலாவி வரும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே குடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொன்ன தேவனப்பா, எங்கள் மத்தியில எப்பொழுதும் நீரப்பா சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறதற்காய் அப்பா எங்கள் ஜெபங்களை நீர் கேட்க போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்தின் ஆண்டவரே துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்தப்பா, நீரே இந்த ஜெபத்தை நடத்தும்படிக்காய் ஆண்டவரே, நீரே எங்களோடு பேசும்படிக்காய் அதை நாங்கள் கேட்கத்தக்கதாய் கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நாங்கள் நடந்து கொள்ளுகிறவர்களாய் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவரும் இது எனக்குதான் என்று எடுத்துக்கொள்ளத்தக்கதான வார்த்தைகளை என் தேவன் அப்பா தந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காய், தேவதாசரை வல்லமையாய் பயன்படுத்தும்படிக்காய், இன்னும் அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் நீர் வல்லமையா எடுத்து பயன்படுத்த போகிற கிருபைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தேங்க் யூ ஆண்டி, காட் பிளஸ் யூ. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இன்றைய தின வார்த்தையை நம்ம ரொம்ப சுருக்கமா ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளதாக பார்க்க போகிறோம். ஆவியானவர் நம்மளோட பேசுவாராக. இன்றைய தினத்துல குறிக்கப்பட்ட ஒரு வேத வார்த்தைன்னா, ஆலயத்துல நான் உட்கார்ந்துட்டு இருக்க வேலையில கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, அதை உடனடியாக பேசுவது நல்லதா இருக்கும். கால தாமதம் பண்ணாதபடியாக உடனடியாக பேசுவது அநேகருடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்கிற காரணத்தினால இந்த வசனத்தை குறித்து பேச போகிறோம். தானியேல் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நம்ம அதுக்கு முன்னாடி நேபுகாத்நேச்சரை பத்தி பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரங்களை பார்க்கலாம். இந்த வாரம் நமக்கு கொடுக்கப்படுகிற வசனம் என்ன கேட்டீங்கன்னா, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்துல தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொள்கிறான். இந்த 1ஆம் அதிகாரத்தை நம்ம முழுவதுமாய் பார்க்க போகிறோம். ஆவியானவர் நம்மளோட பேசுவாராக. தானியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, இந்த யோயாக்கிம் அரசாண்ட 3ஆம் வருஷத்துலனா பாபிலோன் ராஜா இந்த நேபுகாத்நேச்சர் என்ன பண்றான், அதை சுற்றி முற்றுகை போட்டு அதை தன் பக்கமாக திருப்பி கொள்ளுகிறான். இதை திருப்பி கொள்ளுகிறான்னு சொன்னீங்கன்னா, அது அவனுடைய மாம்சீக முயற்சி, என்னுடைய பெருமையை அவன் போய் போர் புரிஞ்சு அவனுடைய எல்லையை விரிவுபடுத்தணும்னு நினைச்சிருந்தாலும், ஆனால் கர்த்தர் அதை அனுமதித்திருந்தார். 2ஆம் வசனம் பாத்தீங்கன்னா தெரியும். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களையும் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். யார் கையில? நேபுகாத்நேச்சார் கையில ஒப்பு கொடுக்கிறார். அவர்களை அடிமையாக கொண்டு போடும்படியாக ஒப்பு கொடுக்கிறார். இந்த ராஜா என்ன பண்றான்னா, தேவாலயத்தின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் தன் விக்கிரக சொரூபங்கள் உள்ள இடத்துல, அந்த சினையார் என்கிற தேசத்தில் உள்ள தன்னுடைய கோவிலில் அந்த பண்ட சாலைக்குள்ள தேவனுடைய பாத்திரத்தையும் அங்கே போட்டு வைக்கிறான் என்பதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுல நீங்க இதுக்கு அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த யோயாக்கிம் யார், அவனுடைய பின்புலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த யோயாக்கினுடைய அப்பாவுடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா யோசியா. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தை நீங்க அதை ஃபுல்லா தியானித்து பாத்தீங்கன்னா, இந்த 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல இந்த யோசியா ராஜா எப்படிப்பட்டவனா இருந்தான், அவன் கர்த்தருக்கு நீங்க நல்லா படிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய தீர்க்க தரிசன விஷயங்களை இந்த யோசியா ராஜா அவன் தேவனுக்கு பிரியமாய் பயன்படுத்தினான், தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் பயன்படுத்தான். இல்கியா என்கிற ஒரு ஆசாரியன் தேவாலயத்திலே ஒரு புஸ்தகத்தை கண்டெடுக்கிறான். அந்த புஸ்தகத்தை கொண்டு போய் இந்த யோசியா ராஜ்யத்துல கொடுத்த உடனே அதை படித்து பார்த்து இவன் என்ன பண்றான்னா, அந்த வேத புத்தகத்துல சொல்லப்பட்ட அந்த இடத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன விஷயங்களையும் கர்த்தர் எதை நீ கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தாரோ அதை முழுவதுமாய் அவன் கடைபிடித்தான் என்று நீங்க அந்த 2 ராஜாக்களை வாசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த யோசியா ராஜா பத்தி அவ்வளவு எழுதியிருக்கு. தேசி புணர்ச்சிக்காரனை கொன்றான், விக்கிரக கோயில்ல அழிக்கிறான், கர்த்தருக்கு விரோதமா செய்கிற எல்லாத்தையும் இந்த நாட்டுல இருக்கக்கூடாதுன்னு அநேக காரியங்களை எலிசா தீர்க்கதரிசியின் மூலமா சொல்லப்பட்ட யெரொபெயாமின் எலும்புகளை எடுத்து வெளியில தூவி அவன் கர்த்தருடைய தரிசனங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் அவன் நிறைவேற்றக்கூடிய ஒரு ராஜாவா இருந்தான். இந்த யோசியா ராஜா எப்படிப்பட்டவனா இருந்தான்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 25 சொல்லுது, கர்த்தரிடத்தில் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசையின் நியாய பிரமாணத்திற்கு ஏற்றபடி எல்லாம் செய்ய தன் மனதை சாய்த்தான். அந்த புஸ்தகம் கிடைச்ச உடனே அவன் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு சூழ்வம், அவன் தேவனுக்கு
கெஞ்சுகிற ஒரு மனுஷனாய், தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு வெறியுள்ள மனுஷனாய், தேவனுக்கு பிரயோஜனப்பட்ட மனுஷனாய் இருந்தவன் தான் இந்த யோசியா. இந்த யோசியாவுடைய மரணம் எப்படி சம்பவிக்கிறான்? இவன் போருக்கு போகிறான். போருக்கு போற இடத்துல அந்த இடத்துல மறிச்சதுக்கு அப்புறமா அவனோட மரணத்தை அடக்கம் பண்ண உடனே அவனுடைய குமாரன், 2 குமாரர்கள், அதுல முதல் குமாரன்னா இந்த யோசியாவின் குமாரன் யாருன்னு கேட்டீங்கன்னா, முதல் குமாரனா அழைக்கப்பட்டவன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதுல நீங்க படித்து பாருங்க, அவனுடைய குமாரன் பெயர் வந்து இந்த யோவாகாஸ். இந்த 2 ராஜாக்கள் 2:30 பாத்தீங்கன்னா அந்த கிரீன் லைன்ல ஹைலைட் பண்ணிருக்க பாருங்க, யோவாகாஸ். அவன் மரித்த உடனே, யோயாக்கி மரிச்ச உடனே அவனுடைய குமாரன் யோவாகாசை பிடித்து மக்கள் அவனை அரசாட்சியிலே அமர்த்துகிறார்கள். தேவன் அமர்த்தவில்லை, மக்கள் அவனை அமர்த்துகிறார்கள். இந்த யோவாகாஸ் ராஜா, அதாவது யோசியாவுடைய முதல் மகன் யோவாகாஸ், இவன் எத்தனை வயசுல ராஜா வாரானா? 23 வயசுல ராஜா வாரான். ஆனா ராஜா வானாலும் இவன் என்ன பண்றானா, தன் தகப்பனை போல ஒரு நியாயம் உள்ளவனாய், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அவன் வாழல. அவன் எப்படி வாழ்ந்தான் சொல்லப்பட்டிருக்குங்கன்னா, அவன் தன் பிதாக்கள் செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதே செய்தான். அப்ப என்ன பண்றானா, கர்த்தர் இந்த பார்வோன் நோகோ அப்படிங்கிற ஒருத்தனை அனுப்பி அவனை அந்த தேசத்துல இருந்து விரட்டி விட்டுட்டு அவனுக்கு ஒரு ஃபைன் போடுறாரு. 100 தாலந்து வெள்ளியும் 100 தாலந்து பொன்னையும் நீ எனக்கு அபராதமா செலுத்தணும் சொல்லிட்டு இவனை துரத்தி அடிச்சுட்டு என்ன பண்றாருன்னா, அந்த யோசியாவுடைய குமாரன், 2வது குமாரன் பேரு எலியாக்கிம். இந்த எலியாக்கிம் என்ன பண்றானா, அவனை ராஜாவாக்கிட்டு அவனுக்கு என்ன பண்றானா, எலியாக்கிம் என்கிற பேரை மாற்றி விட்டு யோயாக்கிம் என்கிற ஒரு பேரை இந்த மனுஷன் அவனுக்கு கொடுக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. இந்த யோயாக்கிம்னு என்ன பண்ணாங்க, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 37ல அவனும் தன் பிதாக்கள் செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இவனும் கர்த்தர் பிரியமா நடக்காதனால தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, இந்த நேபுகாத் நேச்சராய் பாபிலோன் மனுஷனை அந்த தேசத்துக்கு அனுப்பி தானியேல் 1ஆம் அதிகாரத்துல முற்றுகை போட வைத்து அவர்களை இவர்களுக்கு அடிமைகளாக கொடுத்து விட்டார். இந்த யோயாக்கிம் ராஜாவினுடைய அந்த ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா, அங்க வாழக்கூடிய மக்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, அநேகரை சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். அநேகர் என்ன பண்றாங்கன்னா, அரஸ்ட் பண்ணி கொண்டு போறான். அது அநேக ராஜ குலத்தாரலாம் இப்ப அங்க கொண்டு போயாச்சு. கொண்டு போன ராஜா என்ன சொல்றான்னா, 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டு இருக்குது. ஹல்லேலூயா. பிடிச்சிட்டு வந்த இந்த கைதிகள் எல்லாமே இந்த ராஜ குலத்திலையும் துரமார்க்கத்திலையும் எந்த ஒரு மாசும் இல்லாம அழகா இருக்கிறவங்க, ஞானத்துல தேர்னவங்க, இவங்க கல்வியில நிபுணர்கள் எல்லாரையும் பிடிச்சு என்கிட்ட கொண்டு வாங்க, அந்த வாலிபரை என்கிட்ட கொண்டு வாங்கன்னு இந்த நேபுகாத் நேச்சர் கட்டளை போடுகிறார். கட்டளை போட்ட உடனே அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனுஷன் ஏறினா, நேபுகாத் நேச்சருக்கு கீழே பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பனேசுக்கு கற்பிக்கிறான். இந்த அஸ்பனேஸ் என்ன பண்றான்னா, அவன் என்ன பண்றாங்க, ராஜா சொல்ற வேலையில அப்படியே செய்யக்கூடிய ஒரு மனுஷன். இவன் என்ன பண்றான்னா, இந்த தானியேல், அனனியா, மிசவேல், அசரியா இவங்க எல்லாருமே நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, ராஜா இதுக்கு மேல இன்னொரு கட்டளையும் போடுறாரு. என்ன கட்டளை போடுறாருன்னா, தான் உண்ணும் போஜனத்திலும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலும் தினமும் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும், அது 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாத்தையும் முன்னாடி வந்து நிறுத்துங்க அப்படின்னு ஒரு கட்டளையா போடுறான். இந்த ராஜ உணவு எப்படிப்பட்ட உணவா இருக்குன்னு, இட்ஸ் a vegetarian meal, நான் வெஜிடேரியன் மீல். அதான ஃபுல்லா மீட்டும் திராட்சை ரசம் கேட்டீங்கன்னா அது வந்து ஒயின், சாராயம். நம்ம பாத்துல சொல்லணும்னா சாராயமும் கறியும் தான் ராஜா சாப்பிட்டு நல்லா முழுக்குன்னு இருப்பாரு. என்ன மாதிரி என்ன பண்ணணும், இவங்களுக்கு நான் சாப்பிடுறதுல ஒரு பங்கு அனுப்பியிருந்தேன், இதை இவங்களை சாப்பிட வச்சு 3 வருஷம் கழிச்சு என்கிட்ட கொண்டு வந்து நிறுத்துன்னு சொல்லிட்டு இந்த அஸ்பனேஸுக்கு கட்டளை போடுகிறார், பிரதானிகளின் தலைவனுக்கு. இந்த அஸ்பனேஸ் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த அந்த எருசலேமிலிருந்து அந்த யூத கோத்திரத்திலிருந்து பிடித்து கொண்டு வரப்பட்டவர்கள் நாம நினைச்சிட்டு இருக்கோம். தானியேல், அனனியா, மிசவேல், அசரியா இவங்க 4 பேரும் மட்டும் கிடையாது. நீங்க அந்த 6ஆம் அதிகாரம் வாசி, அந்த 6ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அவர்களுக்குள் நிறைய பேரை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. நிறைய அந்த ராஜ மார்க்கத்துல அழகானவங்க, தேர்னவங்க, கல்வியில நிபுணர்கள் எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு நிறுத்திருக்காங்க. அவர்களுக்குள் யூத புத்திரராகிய, ஏன்னா நிறைய போர் புரிஞ்சு நிறைய பேரை பிடிச்சு வந்திருக்காங்க. அதுல ஒரு 4 பேர் தான் இந்த தானியேல், அனனியா, மிசவேல், அசரியா. Now among this, இந்த குறிக்கப்பட்ட இவர்களுக்குள்ள 4 பேரை தேர்ந்தெடுத்து கொண்டு வராங்க. 4 பேரை தேர்ந்தெடுத்து வந்தோடனே இந்த தலைவன் அஸ்பனேஸ்
பிரதானிகளின் தலைவனுடைய பேர் அஸ்பனேஸ். இவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, ராஜாவுக்கு பிரியமாய் செயல்படக்கூடிய ஒரு மனுஷன். அதனாலதான் அந்த மனுஷன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, ராஜாவுக்கு என்ன செஞ்சா பிடிக்கும்னு சொல்லிட்டு தான் ஒரு தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவருடைய பெயர்களை மாற்றுகிறான். அந்த ஒரு 4 பெயர்களை மாற்றுகிறான். பெல்சாஸ்தார், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 4 பேரும் எப்படி, யாரை குறித்து இந்த பெயர் அவர்களுக்கு மாற்றாடினா, இந்த 4 பேர்களையும் கடவுளாக தொழக்கூடிய ஒரு மனுஷன் தான் நேபுகாத்நேச்சார். ஒரு விக்கிரக ஆராதனை கூடியவன், தன்னுடைய முன்னோர்களை மரித்த தன்னுடைய முன்னோர்களை தெய்வங்களாக தொழக்கூடியவன் இந்த நேபுகாத்நேச்சார். அதனால்தான் தன்னுடைய முன்னோருடைய தாத்தா, பாட்டா, முப்பாட்ட செத்து போனவன் எல்லாத்தையும் கொண்டு கடவுளாய் வைத்து விட்டு அவருடைய பெயர்களை ஒரு பாரம்பரிய ரீதியாக வழிபட்டு கொண்ட ஒரு மனுஷன். இந்த பிரதானிகளின் தலைவனுக்கு நன்கு தெரிந்திருக்கு. அதனால்தான் தானியேலுக்கு பெல்சாஸ்தார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிகாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ. ஏன்னா இந்த தானியேலு, அனனியா இந்த வாரெல்லாம் ப்ரொனன்சியேஷன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் என்னன்னா, அவர்கள் ராஜா அழைக்கக்கூடிய தக்கமா, ராஜா விரும்பக்கூடிய தக்கமா, ராஜாவுக்கு ஏற்ற விதமாய் இந்த பிரதானிகள் தலைவனாகிய அஸ்பனேஸ் இந்த பேரை இவர்களுக்கு மாற்றுகிறான். ஆனா என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, தானியேல் என்ன பண்றாங்கன்னா, ராஜ போஜனத்தினாலும், அதனால கறி சாப்பாட்டுனாலையும், அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும், அதனால சாராயம், அந்த திராட்சை ரசம் சாராயம் நம்ம பார்த்துருந்தோம்னா ஒயின், அதனாலே தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு, கர்த்தர் இந்த வேளையில ரொம்ப அழுத்தமும் திருத்தமும் நம்மகிட்ட கேட்கிறாரு. நம்ம என்ன பண்றோம்னா, வருஷம் கடந்த உடனே ஒரு முடிவு எடுக்கிறோம். அதை 2 வாரங்கள் கூட தாண்ட முடியல. மாதத்தின் தொடக்கத்துல கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்கிறோம். அதை ஒரு நாள் தாண்டி 2 நாளுக்குள்ள நம்ம போறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனால் இந்த தானியேல் என்ன பண்றா, தன் இருதயத்தில தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்துல வேண்டிக் கொண்டான். இதை செஞ்சா என் கர்த்தருக்கு பிடிக்காது, இத பேசினா அவருக்கு பிடிக்காது, இத பார்த்தா அவருக்கு பிடிக்காது. இந்த காரியத்துல கர்த்தரை நான் உள்ள வைத்துக் கொண்டு அதுல பிரயாணம் பண்ணி சொல்வது எப்படி? இந்த ஒரு வெறுப்பு, இந்த ஒரு பொறாமை, இந்த ஒரு சாதி வெறி, இந்த ஒரு பற்றுதல், இதை எல்லாத்தையும் நான் உள்ள வச்சுக்கிட்டு கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிப்பது எப்படி என்பதை நாம் இன்று நிதானமாய் தீர்மானிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த தானியேல் தீர்மானம் பண்ணினான். என்ன தீர்மானம் பண்ணா, நான் கறி சாப்பிட மாட்டேன், அது என் தேவனுக்கு அருவருப்பா இருக்கிறது. சாராயம் குடிக்க மாட்டேன், அது என் தேவனுக்கு பிரியம் இல்லாத இருக்குது. இது ரெண்டையும் நான் தூர தள்ளுறேன். நம்ம தவறா புரிஞ்சுக்க கூடாது. அப்ப கறி சாப்பிடுறதா கிட்ட அப்படி கிடையாது. இதே கொர்நேலியுவை குறித்து பேதுருக்கு காண்பிக்கப்பட்ட தரிசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அசுசியமான அருவருக்கத்தக்க மிருகங்களை கர்த்தர் காண்பித்து இதை அடித்து சாப்பிடு என்று சொல்கிறார். அவன் இதெல்லாம் அருவருப்புன்னு சொல்றான். அப்ப கர்த்தர் 2 தடவை 3 தடவை காட்டிட்டு 3வது நான் பரிசுத்தம் பண்ணுதுனதை நீ அசுத்தம் என்று சொல்லாதேங்கிறாரு. அந்த காலத்துல ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு உபதேசம். அவர்கள் என்ன பண்ணா, கர்த்தருக்கு இது பிடிக்காதுன்னு அவர்கள் தங்களை பரிசுத்தவான்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நிர்ணயித்திருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்வாரு, யோவான் ஸ்நானகன் திராட்சம் ரசம் பண்ணாதவனாய், மதுபானம் அருந்தாதவனாய் வந்தான். அவனை நீங்க குறை சொன்னீங்க. இதோ நேசகுமாரர் திராட்சரசம் பருகிறவர்கள், அவரை குறித்து நீங்கள் குற்றம் தீர்க்கிறீர்கள் சொல்வாரு. எதுவுமே அப்படின்னா, நம்முடைய சரீரத்திற்கும் நம்முடைய பலவீனங்களுக்கும் நம்முடைய ஏற்ற விஷயத்திற்கும் நம் இருதயமும் நம்முடைய சிந்தனையும் அது பாவம் என்று உணர்த்துகிறது, நமக்கு குற்றம் என்று தீர்க்கிறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இந்த விஷயத்துல இந்த பார்வையை செலுத்தாத, இது உனக்கு அருவருப்பா இருக்கும் என்கிற ஒரு துடிப்பும் ஒரு பயமும் உங்களுக்குள்ளே வருமானால் அதை நீங்கள் பற்றிக்கொண்டு அந்த காரியத்திலிருந்து விலகி இருக்கிறது நல்லது. தானியேல் என்ன பண்ணா, ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டான். என்ன தீர்மானம் பண்ணா, இது எனக்கு கறி சாப்பாடு வேண்டாம், எனக்கு சாராயம் வேண்டாம், ராஜா சாப்பிடுற சாப்பாடு நான் சாப்பிட விரும்பலன்னு சொல்லிட்டு பிரதானிகளின் தலைவனிடத்துல ரெக்வெஸ்ட் பண்றான். அவன் ரெக்வெஸ்ட் பண்ணவன என்னன்னா, தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்திலே தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். When you are going to take a decision, when you are going to promise with God, when உங்கள் இருதயத்துல உங்க சிந்தனையில நீங்க கர்த்தரோடு ஒரு தீர்மானத்தை பண்ணிக்கொண்டு ஒரு இடைபாடை எடுத்துக்கொண்டு நான் இதிலே பற்றுதலாய் இருப்பேன் என்று ஒரு வைராக்கியத்தோடு ஓடுகிற வேளையிலே கர்த்தர் பார்ப்பார். ஓ, கர்த்தர் நம்மளை காண்பார். ஓ ஹல்லேலூயா. தானியேலுக்கு அடிமையாய் பிடித்துப்பட்ட மனுஷனுக்கு
அவர்களுக்கு அவர் என்ன பண்றாருன்னா பிரதானிகளின் கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்தார். நீங்கள் சில காரியத்துல சில விஷயத்துல ஒரு உறுதியா இருந்து உங்க இருதயத்தையும் உங்க சிந்தனையும் கர்த்தருக்கு நேர்த்தியாய் செலுத்தும் போது உங்கள் தேவைகளை அவர் சந்திக்கும்படி செய்வார். உங்களுக்கு மனுஷ மாத்த கண்கள்ல மாத்திரம் கிடையாது, நீங்கள் எதிர்பார்க்காத இடத்தில் இருந்தும் கர்த்தர் சில தயவை கர்த்தர் கொடுக்க போகிறார். பெற்றுக்கொள் தேவ பிள்ளை. பிரதானிகளின் தலைவர் என்ன பண்றான்னா, எல்லாம் சரிதான்ப்பா, நான் உனக்கு நீ சொல்ற மாதிரி எல்லாம் செய்யறேன், ஆனாலும் என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுறேன். யாருக்கு? அந்த நேபுகாத்நேச்சருக்கு நான் பயப்படுறேன். இதெல்லாம் நான் உனக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த கறி சாப்பாடை சாப்பிட்டு வர்றவங்களோட முகக்கலையை விட உங்க வலைகள் வாடி போயிருந்துச்சுன்னா ராஜா என்னை சிரசேதம் பண்ணுவாரு. சிரசேதம் தலைய துண்டா வெட்டிடுவாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். தானியேல் ஞானமாய் பேசுகிறான். ஏன்னா அந்த முதலாவது சொல்லப்பட்ட ஒரு மனுஷன், ஹல்லேலூயா, யாருன்னா அஸ்பனேஸ். இந்த அஸ்பனேஸ்க்கு கீழே வேலை செய்யக்கூடிய இன்னொரு மனுஷன் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மேல்சாஸ்தார். இந்த மேல்சாஸ்திர அவன் ஞானமாய் பதில் சொல்லுகிறான். எப்படி பதில் சொல்கிறான்னா, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரு. ஜஸ்ட் டெஸ்ட் ஃபார் அவர் செல்ஃப். ஒரு 10 days நீங்க என்ன பண்ணுங்கன்னா, எனக்கு இந்த மர காய்கறிகளை கொடுத்து தண்ணீரை மாத்திரம் கொடுத்து நீங்க எனக்கு சாப்பாடை கொடுத்து பாருங்க. 10 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் ராஜ போஜனத்துல சாப்பிடுறவங்க கறியையும் சாராயத்தையும் குடிக்கிறவங்களுடைய எங்களையும் நேர நிக்க வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க, ஒத்து பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் தேவைகள் உங்கள் கர்த்தர் உங்க விஷயத்துல உங்க வாழ்க்கையில சில காரியங்களை நிறைவேற்றணும், சில விடுதலை உண்டாக்கணும், சில அற்புதங்கள் நிறைவேறணும். எங்கள் சிந்தனைகள் எங்கள் செயல்கள் ஓ ஹல்லேலூயா எங்கள் விருப்பம் போல நாங்கள் ஏங்குகிறதை நாங்கள் துக்கிக்கிறதை நாங்கள் விரும்புகிறதை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொன்னீர்களா? 10 நாள் தீர்மானம் எடுத்து நீங்கள் முழுவதுமாய் கர்த்தரை சார்ந்து அவரோடு ஜீவிக்கும் போது கர்த்தர் இப்போது சொல்கிறார், நீங்கள் விரும்புகிறபடியே உங்களுக்கு காரியத்தை வாய்க்க செய்வேன் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் 10 days உங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தரோடு உங்கள் கைகளிலே உங்கள் குடும்பத்திலே உங்கள் விஷயத்துல உங்களுக்கு எதிரிகளுக்கு முன்பதாக ஒரு உயர்வை கட்டளையிடணும்னா 10 நாள் தீர்மானம் பண்ணி சில காரியத்தை சில அசுசியத்தை கர்த்தர் வெறுக்கிற விஷயத்தை நீ தீர்மானம் பண்ணுங்க. நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அவன் இந்த காரியத்துல செவி கொடுக்கிறான். மேல்சாஸ்தார் யாரு? அந்த பிரதானிகளின் தலைவனுடைய கீழே வேலை செய்யக்கூடிய இன்னொரு பிரதானிகளின் தலைவன் 10 நாள் அவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கிறான். டெஸ்ட் பண்ணி பார்த்தால என்ன கிடைச்சுன்னா, அவர்கள் முகங்கள் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் கண்டு காணப்பட்டது. அப்பியர் ஃபெராரியர் அண்ட் பேட்டர் இன் பிளஸ். இந்த ஃபெராரி கார்னு சொல்லுவாங்க, அது விலையுயர்ந்த பெற்ற ஒரு கார். அந்த கார்களுக்கான நேம் எங்கிருந்து வந்துட்டீங்கன்னா ஃபெராரியர். இது வேதத்தில் இருந்து அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக உணர முடிகிறது. ஹல்லேலூயா. அது எப்படி ஒரு வேல்யூபிளா மாறிச்சுன்னு பாருங்க. சோத்திரம். இந்த மேல்சாஸ்தார் என்ன பண்றான்னா, இப்பதான் அவன் முடிவெடுக்கிறான். என்ன முடிவெடுக்கிறான்? 10 நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டான். ராஜா சாப்பாடை சாப்பிட்டவங்களோட இந்த மர காய்கறிகளை சாப்பிட்டு தண்ணிய குடிச்சு வந்தவங்க நல்ல போஷணமாவும் புஷ்டியாவும் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மேல்சாஸ்தார் என்ன எடுக்கிறான்னா, ராஜா கட்லெட்ட சாப்பாடை தூக்கி தூர போட்டுதான் அவங்க நீக்கி வச்சுட்டு பருப்பு காய்கறிகளை கொடுத்து சாப்பிடுங்கப்பா, உங்க இஷ்டப்படி வாங்குங்கப்பா. 10 நாள் ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. தேவ பிள்ளையே, உங்கள் இருதயத்துல நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க. காசை கொடுக்கிறேன், சர்ச்சுக்கு கொடுக்கிறேன், ஊழியது, அதெல்லாம் என் தேவன் உங்கள்கிட்ட கேட்கல. உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. 10 days just you have to kneel down in the front of God. நீங்கள் உங்களை கர்த்தருக்குள்ளதாக இந்த 10 நாள் சோதித்து பாருங்கள். ஓ கர்த்தர் சொல்லுகிறார், என்ன நீ சோதித்து பார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதையும் உன் வாழ்வில் உயர்த்துவதையும் உன் இருதயத்தில் சமாதானம் என்னை போல் கொடுக்கிற ஒரு தேவன் உண்டா என்று நீ என்னை பரிசோதித்து பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் இருதயத்தை சுத்தம் பண்ணுங்க, உங்க சிந்தனையை சுத்தம் பண்ணுங்க. கர்த்தர் வெறுக்கிற பெருமையின் காரியத்தை தூர உதறி போடுங்க. எது எல்லாம் உங்க இருதயமும் உங்க சிந்தனையும் பாவம் உணர்த்துதோ அதை எல்லாத்தையும் தூக்கி தூர போடுங்க. 10 நாள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதத்தை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, ஹல்லேலூயா. 10 நாள், இந்த 10 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் அவனுக்கு ரெகுலர் ஃபுட் என்ன, வெறும் வெஜிடேரியன் மீல்ஸ் தான் சாப்பிட்டு இருக்காங்க, தண்ணியை குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த 3 வருஷம் போனதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா, இந்த 4 வாலிபரையும் இவளோடு சேர்ந்து இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் ராஜா முன்னாடி நிறுத்துறாங்க.
தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். யாருக்கு? இந்த 4 பேத்துக்கும் லாங்குவேஜ் கொடுக்கிறாரு, ரிட்டன் ஸ்கில் கொடுக்கிறாரு, நாலேஜ் கொடுக்கிறாரு, டேலண்ட் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. இது எல்லாம் தாண்டி இந்த 4 பேத்தையும் தாண்டி தானியேலுக்கு என்ன பண்றான்னா சகல தரிசனங்களையும் நடக்க போகிற ஃபியூச்சரிஸ்டிக்ஸ் அவர் எழுதி வைத்திருக்கிறார். சொப்பனங்களை அறிவிக்கத்தக்க அறிவுள்ளவனாக்கிறார். இந்த தீர்க்க தரிசனமும் இந்த வரங்களும் இந்த விஷயங்களும் தானியேலுக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது? தன் இருதயத்தை தீர்மானம் பண்ணினான், தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு. ராஜா சாப்பாடு எனக்கு வேண்டாயா, ராஜா கொடுக்கிற சாராயம் எனக்கு வேண்டாயா, கரிசோறு எனக்கு வேண்டாயா, இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. நான் என்னை தீட்டுப்படுத்தக்கூடாது, நான் தேவனுக்கு பரிசுத்தமா வாழணும். அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது எப்படின்னா கரிசோறு சாப்பிடாத, சாராயம் சாப்பிடாது. ஆனால் இன்று நமக்கு கற்பிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, நம் நேரங்களை எதிர செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் யாரை குறித்து புரணி பேசிக்கிட்டு இருக்கோம், நாம எந்த காரியத்துல சிந்தனையை அதிகமா மூழ்கடிக்கிறோம். இந்த விஷயத்திலிருந்து கர்த்தர் என்னை விட்டு பிரிக்கிற அந்த காரியத்திலிருந்து கொஞ்சம் வெளியில வாப்பா, உனக்கு வேலை முக்கியம்னு அதுல மூழ்கி போயிருக்கிறியா, கொஞ்சம் வெளியில வா. Just spend some time with me. சில நேரங்களை சில காலங்களை என்னோடு நீ செலவழி. அதை நான் விரும்புகிறேன். நான் உனக்கு வேற எதையுமே கேட்கல. நான் உனக்கு 24 மணி நேரம் கொடுக்கிறேன், ஒரு ஆயுள கொடுக்கிறேன், நீ ஒரு தீர்க்காயுச கொடுக்கிறேன், நோய் பலவீனம் இல்லாமல் நீ வாழும்படியாக சில சூழ்நிலையை நான் உருவாக்கி கொடுக்கிறேன். ஆனால் ஒரு நிமிடம், ஒரு மணி நேரம், ஒரு செகண்ட் நீ ஒரு இருதயத்துல என்ன நீ நினைக்க மாட்டாயான்னு கர்த்தர் கேட்கிற தேவ பிள்ளைகளை. When he is take a decision, அவன் தன் இருதயத்துல எப்படி தீர்மானம் பண்ணினானோ, தீர்மானம் பண்ணினதுனால அவனுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டது. இப்ப இவங்க ராஜா முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க. ராஜா நேபுகாத் ராஜா முன்னாடி வந்தாச்சு. இப்ப ராஜா அவங்களோட பேசுறான், அந்த 4 பேரோட பேசுறான். அவர்கள் எல்லாருக்கும் நிறைய கைதிகளை பிடிச்சிட்டு வந்தாங்க. நிறைய பேருக்கு ராஜ சாப்பாடு சாராயம் எல்லாம் கொடுத்து 3 வருஷம் ட்ரெயின் அப் பண்ணியாச்சு. ஆனால் அந்த 3 வருஷத்துல இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா தங்களை தீட்டுப்படுத்தாதபடி தேவனுக்கு பொருத்தனை பண்ணி ஜீவித்தார்கள். அந்த அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிசவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்திலே நின்றார்கள். When you are going to take a decision, நீங்கள் ஒரு தீர்மானத்தை இந்த வேளையில எடுப்பீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பீர்கள், அதிகாரிகளுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள், உயர் ஸ்தானத்துல நிறுத்தப்படுவீர்கள். உங்களை புறம்பே தள்ளுகிறவன் ஒருவன் இருக்க மாட்டான். தீர்மானத்தை கர்த்தர் இன்று உங்க இடத்துல எதிர்பார்க்கிறார். சில தீர்மானங்களை கர்த்தர் நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிறார். டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலையும் ராஜா அவங்களை கேட்டு விசாரிச்சனோ அதுல ராஜ்யத்துல எங்க இடத்துல இருக்கிற அவன் அநேக நாடுகள், இந்த நேபுகாத்நேச்சர் நம்ம கடந்த வாரம் தியானிச்சோம், நிறைய நாடுகளை பிடித்து நிறைய விஷயங்களை அடிமையா வச்சிருந்தாலும் அங்க இருக்கிற எல்லா சாஸ்திரிகள், ஜோசியர்கள், நல்ல டேலண்டா இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் விடையும் 10 மடங்கு சாமர்த்தனாக கண்டான். more than 10 times. இவங்கள மாதிரி நாலேஜ் உள்ளவர்கள் இல்லைன்னு வேதத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு தேவ பிள்ளைகளே. இது மாத்திரம் கிடையாது, இவர்கள் எடுத்த தீர்மானத்தின் நிமித்தமாக தானியேலை சிங்க கபில. once you are going to take a decision with God, you are always protected by the God presence. நீங்கள் எப்பொழுது உங்கள் இருதயத்துல ஒரு தீர்மானத்தை எடுக்கிறீர்களோ, நான் பரிசுத்தமாய் வாழ்வேன், இந்த விஷயத்தை விட்டு நான் விலகி வருவேன்னு சில தீர்மானங்களை எடுக்கும் போது சிங்க கபில தானியேல் போடப்பட்டான். சிங்கங்களின் வாய்களை தேவன் கட்டினார். தீர்மானங்களை எடுங்க. உங்களுக்கு விரோதமா பேசுகிற சில அந்நிய ஆவிகளையும் சில அந்நிய மனுஷர்களையும் சூனியங்களையும் தந்திரங்களையும் எதிர்த்து நிற்கத்தக்க கர்த்தர் ஒரு வல்லமையை உங்களுக்கு கொடுப்பார். ஓ சிங்கங்களின் கவிகளை வாய்களை கட்டின தேவன் உங்களுக்கு விரோதமா எழும்புகிற மனுஷீக வல்லமையையும் போராட்டத்தையும் சதி ஆழத்தையும் கட்டுவார். தீர்மானத்தை எடுத்த நிமித்தமாக சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த அனனியால், மிஷவேல், அசரியா 3 பேரும் கைகள் கட்டப்பட்டவர்களாய் நெருப்புல போட்டு போடுவோம். 7 மடங்கு நெருப்பு சூளைய சூடு பண்ண சொல்ல போதும் இவங்களை தூக்கி போட்டாலும் தூக்கி போனவங்க செத்து போயிட்டாங்க. தூக்கி உள்ள போட்டவங்க அக்னி
நடுவுல அவர்கள் ஒரு 4வது தேவ தூதன் அவரோடு கூட உலாவுகிறதை ராஜாவின் கண்கள், இந்த நேபுகாத்நேச்சாருடைய ராஜாவின் கண்கள் காணும்படியாய் செய்தது. என்னன்னா அந்த இடத்துல அந்த அனனியா, மிஷவேல், அசரியா ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். என்ன தீர்மானம் எடுத்தாங்க? இந்த பொற்சிலைய நாங்க வணங்க மாட்டோம், தூக்கி நெருப்புல போட்டாலும் போடு, செத்தாலும் சாவறோம், நாங்க இத வணங்க மாட்டோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இப்பொழுது தெளிவாய் நம்ம இடத்துல கேட்கிறார், ஒரு சில தீர்மானங்களை நீங்கள் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கேட்டுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு ஜெபத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அதுல ஒரு 10 விஷயத்தை தீர்மானமாய் ஆவியானவர் நமக்கு தெளிவும் திஷ்டாந்தமாய் கத்துக் கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை, ஹல்லேலூயா. எப்படியா ஜெபிக்கணும், பிதாட்ட நாங்க எப்படியா கேட்கணும் போது அவர் சொல்லுகிறாரு. முதல்ல சொல்ற விஷயம் மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நீங்க தியானிச்சு பாருங்க. 9ஆம் வசனத்துல சொல்லுகிறார், நீங்கள் ஜெபிக்கிறது எப்படிப்பட்ட தீர்மானம் இருக்கணுமா, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பர மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம், நீர் பரிசுத்தப்படுவீராக. நீர் பரிசுத்தமா வாழணும், நீர் பரிசுத்தமா இருக்கணும்னா நீர் என் இருதயத்துக்குள்ள இருக்கிறீரே, அதனால நான் பரிசுத்தமா இருக்கணுங்கிறத ஆவியானவர் இந்த இடத்துல மறைத்து வைத்திருக்கிறார். முதல்ல நம்ம பரிசுத்தமா இருக்கணும். நான் செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு, அடுத்தவனை கெடுத்துட்டு, பொறாமப்பட்டுட்டு, கெட்ட எண்ணங்களை செஞ்சுட்டு, எல்லாத்தையும் படுத்திட்டு பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்க முடியுமா? முடியாது. அதனால ஆவியானவர் சொல்றாரு, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அவர் பேர் பரிசுத்தம் உள்ளது. அவர் அந்த பேர்ல உள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கணும்னா நம்முடைய இருதயம் பரிசுத்தமா இருக்கணும். 2வது ஒரு விஷயம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஓ ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம பொருளை குறித்தும் திட்டங்களை குறித்தும் அநேக வீகங்களை குறித்தும் அநேக நேரங்களை செலவழிச்சு கொண்டு இருக்கோம். ஆனால் நம்ம தேவ பிள்ளைகளை வார்த்தைகளை கேட்கிறதுக்குன்னா அவருடைய ராஜ்யத்திற்கு போவதற்காகத்தான். அதனால சொல்றாரு, உலகத்துல கவலைப்படாதப்பா, இந்த விஷயத்துக்கு நீ ஒண்ணு சோர்ந்து போகாப்பா, அவருடைய ராஜ்யம் வரும்படியா நீ ஜெபிப்பா. நீ அவருடைய ராஜ்யத்துல நித்தியமா எந்த ஒரு கவலையும் இல்லாம, எந்த வித போராட்டமும் இல்லாம, எந்த வித கஷ்டமும் இல்லாம, எந்த வித ஒரு உணர்வுகள் இல்லாம பரிசுத்த ஜீவியமா சந்தோஷமா வாழ முடியும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, இந்த ராஜ்யம் வருவதாக சொல்லுங்க சொல்லிட்டு 2வது விஷயம் சொல்றாரு, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இந்த விஷயத்தை நம்ம கேட்கணுங்கிறாரு. 3வது விஷயம். அடுத்து 4வது விஷயம்னா, ஹல்லேலூயா, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று எங்களுக்கு தாரும். 4வது விஷயமா சொல்றது, நீங்க என்ன கேட்கணும்னா, எனக்கு நீங்க சாப்பாடை கொடுங்கப்பான்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் பார்த்துக் கொள்வார். நீங்க சோர்ந்து போகாதீங்க, உங்களை பற்றிய விட மாட்டார். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். நீங்கள் எதை குறித்து கேட்கிறீர்களோ அது நிறைவேறும். ஆனா அதற்கு நீங்க தீர்மானம் எடுக்கணும். ஹல்லேலூயா. 5வது விஷயம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். forgiveness. கடன் நம்ம காசை கொடுத்துட்டு காசை வாங்குறது அது மாத்திரம் கடன் கிடையாதுங்க. நமக்கு ஒருத்தர் கேடு செஞ்சுட்டாடா அதை மன்னிக்கிறதும் ஒரு கடனை மன்னிக்கிறது போல நாம் அவருடைய கேடுகளை, அவர்கள் நமக்கு வைக்கிற சதி அவசரங்களை நமக்கு தெரியும், இவன் இப்படி பண்ணிட்டான்னு தெரிஞ்சாலும் அவனை மன்னிக்க கூடிய ஒரு சுபாவத்துல வருகிற ஒரு விஷயத்தை கர்த்தர் இந்த இடத்துல சொல்கிறார். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல். 6. 7வது தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். 8 ராஜ்யம். 9 வல்லமை, மகிமை. இந்த 10 இந்த விஷயங்கள் எல்லாமே உம்முடையவர்களே என்று சொல்லுங்கன்னு சொல்றார். இந்த 10 விஷயத்தை நம்ம கடைபிடிக்கணும். தீர்மானம் எடுத்தீங்கன்னா, ஹல்லேலூயா, தீர்மானம், ஒரு சின்ன தீர்மானம். ஹல்லேலூயா. நீங்க தானியேலை முழுவதுமாய் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நேபுகாத்நேச்சார் போயிடறான், செத்து போயிடறான். அதுக்கப்புறம் அவனுடைய மகன் பெல்சாஸ்தார் வரான். பெல்சாஸ்தார் வரும்போது அவன் என்ன பண்றான்னா, இந்த நேபுகாத்நேச்சார் பிடிச்சு வச்சிருந்த தேவாலயத்தின் பாத்திரத்தை எடுத்து அதுல தானும் தன் பொண்டாட்டிகளும் கூத்தியாரும் வச்சுக்கிட்டு சாராயத்தை குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு போய் அவனுடைய படுக்கைக்கு போய் தூங்குற வேளையில மேனே தெற்கேல ஒரு வசனம் எழுதப்படுகிறது. அதற்கு அர்த்தம் தெரியாம அவன் எல்லாம் குழம்பி இருக்கல. அவனுடைய மனைவி வந்து சொல்றா, எப்பா தானியேல் ஒருத்தர் அவனை வர சொல்லிருந்தவன அவன்கிட்ட கூட்டு கேட்கும் போது, நீ தராசில நிற்கப்பட்டு குறைவுள்ளவனாய் காணப்பட்டாய், ராஜ்யம் உன்னை விட்டு பிடுங்கப்படுகிறதுங்க. நேபுகாத்நேச்சார் இருக்கிற வேளையிலும் தானியேல் உயர்த்தப்பட்டான்.
அவனுடைய மகன் பெல்சாஸ்தார் வரும்போதும் அவன் உயர்த்தப்பட்டான். பெல்சாஸ்தாரின் ராஜ்ய காலங்கள் முடிந்து போய் புதிதாய் ஒரு மனுஷன் தரியு என்பவன் ராஜாவாகிற போதும் அந்த வேளையிலும் ஹல்லேலூயா இதே தானியேல் உயர்த்தப்பட்டார். தேவ பிள்ளையே, நீ பொருத்தனைப்படினால் எவன் போய் எவன் வந்தாலும், இவன் அழிஞ்சு அவன் வந்தாலும், தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், பொருத்தனை பண்ணினவர்கள் என்றைக்கும் பின்னே தள்ளப்படுவதில்லை. அவர்கள் நித்திய நித்திய காலமாய் தேவனுக்கு பிரியமாய் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து கர்த்தர் வைப்பார். ஒன்று கேட்கிறார் நம்ம இடத்துல, பொருத்தனை செய்வோமா? பொருத்தனை செய்வோமா? தீர்மானம் செய்வோமா? காசை கொடுக்கிறேன், அந்த தீர்மானத்தை கர்த்தர் மட்டும் கேட்கல. அதெல்லாம் உலகத்துக்காரன் விரும்புறது. கர்த்தர் அவர் விரும்புகிற தீர்மானம் தான் பரிசுத்தமான வாழ்வு. தேவனுக்கு பயந்து ஜீவிப்பேன். தேவனை நீர் விரும்புகிறத என் இருதயத்துக்குள்ள வச்சிருப்பேன், நீர் விரும்பாத என் இருதயத்தை விட்டு தீவிர எடுத்து போடுவேன். ஒரு பொருத்தனை பண்ணுவோம். தேவ ஆவியானவர் சகல காரியத்திலும், சகல ஞானத்திலும், சகல பலத்திலும், மனுஷர் கண்களிலும் தயவு கிடக்க செய்வார். ஹல்லேலூயா. தீர்மானத்தை மாத்திரம் கர்த்தர் மட்டத்துல கேட்கிறோம். ஜெபிச்சு முடிக்க போகிறோம். அடுத்த வாரம் பிரேயர் முடிஞ்சோன்னா இண்டிவிஜுவலா கால் பண்ணி ஜெபம் பண்றோம். ஹல்லேலூயா. சொர்க்கீக பிதாவே, இந்த நல்ல வேளையிலே உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. தேசங்களின் தேசங்களுக்காகவும், நாடுகளின் நாடுகளுக்காகவும், உம்முடைய வருகைக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உபத்திரவத்திலும் வியாகுலத்திலும் ஹல்லேலூயா நிர்கதியாய் விண்ணப்படப்பட்டு ஹல்லேலூயா நம்பின மனுஷர்கள் கைவ நெகிழ்ந்து போன வேளையிலே இருக்கிற சில தேசங்களை கண்கள் பாதையில வைக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உக்ரைனை குறித்து கர்த்தர் இந்த தேவ சமூகத்திலே, தேவ ஆலயத்திலே இருந்த வேளையிலே கர்த்தர் சொன்னார், அந்த மனுஷனை நம்பி ஓடி போய் அவன் இருதயம் தோய்ந்து போனவனாய், நிற்கதியாய் விடைப்பட்டவனாய், ஆதரவு அற்றவனாய் அழிந்து போகுமோ என்று அவன் நிற்கிற வேளையிலே கர்த்தர் சொல்கிறார், ஹல்லேலூயா அவன் மீது என் அபிஷேகத்தை வைக்க போகிறேன். உக்ரைன் நாட்டில இருக்கிற அந்த தேவ மனுஷன் மீது, அவன் மனுஷனை நம்பி ஓடின காலத்திலிருந்து அவனை வேர்விரித்து மாற்றி எடுத்து அந்த மனுஷனை அபிஷேகத்தினாலும் தெய்வீக பலத்தினாலும் ஞானத்தினாலும் அவனை நான் நிரப்ப போகிறேன். ரீகானா சந்த ரீபா பாபா. உக்ரைனுக்காக ஜெபித்துக்கொள் தேவ பிள்ளையே. அது அழிந்து போய்விடும், அது நிர்மூலமாய் போய்விடும் என்று எண்ணுகிற சிந்திக்கிற அநேக நாடுகளுக்கு ஹல்லேலூயா கர்த்தர் அதை திஷ்டாந்தமாய் வைக்க போகிறார். கர்த்தர் அதை பிரயோஜனமுள்ளதாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. திரள் கூட்டத்தோடு இருக்கிறேன், உயபலத்தோடு இருக்கிறேன் என்று அதனோடு எதிர்க்கிற நாடுகள் ஹல்லேலூயா கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த மனுஷன் ஸ்தோத்திரம் தன்னுடைய இருதயத்திலும் தன்னுடைய சிந்தனையிலும் ஹல்லேலூயா ஒன்றும் இல்லாதவனாய் அழிவின் காரியத்திலே அவன் உகர்ந்து ஹல்லேலூயா நிற்கிற தருணத்திலே தேசத்திற்காக ஹல்லேலூயா கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷா உக்ரைனில் இருக்கிற உன்னை அனைவரும் புறம்பே தள்ளினாலும் உன்னை நான் புறம்பே தள்ளுவதில்லை. உன்னை நான் முன்குறித்தேன். உன்னை நான் இவ்வளவு தேசங்களில ஓடி அலைந்து நீ ஒன்றுமில்லை என்று நீ வந்த வேளையிலே ஹல்லேலூயா 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 என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ என்று அவன் திகைக்கிற வேளையிலே அந்த மனுஷன் திகைத்து போய் நிற்கிறான். மரணத்தின் கூர் அவனை வேறறுத்து பிரித்து கொண்டிருக்கிறது. தெய்வீக பிரசன்னம் அவன் மீது அனல் மூட்ட போகிறது. அந்த மனுஷன் மீது ஒரு பிரசன்னம், தெய்வீக பிரசன்னம் இன்று அதிகாலை வேளையிலே தேவன் அவரோடு கூட பேச போகிறார். சில தரிசனங்களையும் சில சொப்பனங்களையும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எதிரிகளின் நாடுகள் பயப்படத்தக்கவனாய் ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறவனாய் அவனை கர்த்தர் மாற்ற போகிறார். அதற்கு அவன் செய்ய போகிற ஒரு சின்ன விஷயம்னா, அவன் அறையை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்திலே இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபிக்கும்படியாக அவன் முழங்கால்களை முடக்குகிற சில தரிசனத்தை ஆவியானவர் காண்பிக்கிறார். தேவ பிள்ளையே ஹல்லேலூயா ஜெபித்துக்கொள் ஜெபித்துக்கொள். அந்த தேசம் எழும்ப போகிறது, நொறுங்குகிறது, ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று அநேகர் யூகித்துக் கொண்டிருக்க வேளையிலே அவன் தன் முழங்கால்களை முடக்குகிறார். தேவ சந்நிதியிலே அவன் இருதயத்தை ஊற்றுகிறார். தேவ சந்நிதியிலே வருகிற ஒருவனையும் தீர்மானம் பண்ணின ஒருவனையும் என் தேவன் புறம்பே தள்ளுவதில்லை.
ஹalleluya. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு உதவும்படியாக சில நாடுகளை நான் நிர்ணயித்து விட்டேன். ஹalleluya, ஹalleluya. நீ சும்மா இரு, உனக்காய் அவர்கள் யுத்தம் செய்யும்படியாக எழுப்பி வரப்போகிறார்கள். தேவ சந்நிதியிலே வார்த்தை அந்த மனுஷனுக்கு எழுப்பி வரப்போகிறது. அவன் சும்மா கையை கட்டிட்டு இருப்பான், அவன் முழங்கால முடக்கிட்டா அவன் மனுஷனை நம்புவதை விட்டுட்டு தேவனை நம்புகிறதுக்கு அவன் அறைக்குள்ளதாய் சென்று தேவ சந்நிதிகளே தேவ வார்த்தையை அவன் தியானிக்கிற வேளைகளிலே இதோ அவனுக்காய் போராடும்படியாக ஒரு ரூபமான கூட்டத்தை கர்த்தர் எழுப்பி கொண்டு வருகிறார். தேவ மனுஷா, நீ சும்மா இருப்பாய், உனக்காய் யுத்தம் செய்யும்படியாக அநேக மனுஷர்களை நான் முன்குறித்து விட்டேன். ஹalleluya. உன்னை எதிர்க்கிறவர்கள் என்னை எதிர்க்கிறார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவன் நொறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியா அந்த தேசம் எழும்ப போகிறது. அந்த தேசத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். முழங்காலில் நின்று முடங்கினதாய் அவன் உணர்ந்து கொள்ளுவான். ஹalleluya. அந்த தேசத்தை அவன் சுத்திகரிக்கும்படியாக கர்த்தர் சில திட்டங்களை வைக்கிறார். செபித்துக்கொள் தேவ பிள்ளையே. செய்திகள் எழும்பி வரும், நீங்கள் கேள்விப்படுவீர்கள். ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபங்கள் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்ஸ் ஃபார் த கமிங். காட் பிளஸ் யூ. நான் அடுத்த வாரம் கால் பண்ணி இண்டிவிஜுவலா ஜெபம் பண்ணிடுறேன். உங்களுடைய தனி ஜெபங்கள்ல வைத்துக் கொள்ளுங்கள். உக்ரைன் தேசத்துக்காக அதை கர்த்தர் எழுப்ப போகிறார். ஆமென். தேங்க்ஸ் ஃபார் த கமிங். காட் பிளஸ் யூ.